முருங்கைக்கீரை தண்ணி சாறு வைக்க 1/2 கப் பைத்தம்பருப்பு, ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது வேகிறதுக்கு தேவையான அளவு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நான் நுணுக்கி வச்ச சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சமாக மிளகு, இந்த தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க விடுறேன். இப்போ நம்ம தேவையான அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துட்டு இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். உங்கள் தேவைக்கு ஏற்ற தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவே சத்தான தண்ணி சார் ரெடி ஆகிடுச்சு. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் சேர்த்துக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸும் சேர்த்துக்கலாம். வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.